ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமக. ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி கர்மண்யக் கர்ம யப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருஷ்ண கர்ம கிருத் யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாः த்யக்த்வா கர்மபலாசங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹः ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் யத்ருச்சா லாப சந்துஷ்டः துவந்த்வாதீதோ விமத்சரः த்ருத்வாபி ந நிபத்யதே கதமுங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்திதசேதசः யஜ்ஞாய சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிः பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாக. அடுத்தது பாஷ்யம் 246வது பக்கம், 3வது பேராகிராஃப். யதா தூ சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் ஷாரீரம் கர்ம அபிப்ரேதம் பவேத்
ததா திருஷ்டா திருஷ்டே பிரயோஜனம் கர்ம விதி பிரதிஷேதகம்யம் ஷரீர வாங் மனச நிர்வர்த்தியம் அந்யத் அகுர்வன் தைஹி ஏவ சரீராதிபிஹி சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவல சப்த பிரயோகாத் அகம் கரோமி இதி அபிமானவர்ஜிதः ஷரீராதிசேஷ்டா மாத்ரம் லோகதிருஷ்ட்யா குர்வன் ந ஆப்னோதி கில்பிஷம் ஏவம் பூதஸ்ய பாபசப்த வாச்ய கில்பிஷ பிராப்தய சம்பவாத் கில்பிஷம் சம்சார ந ஆப்னோதி ஞானாக்னி தக்த சர்வ கர்மவாத் அப்ரதிபந்தேன முச்யத ஏவ இதி பூர்வோக்த சம்யக் தர்ஷன பல அனுவாத ஏவ ஏஷः ஏவம் ஷாரீரம் கேவலம் கர்ம இதி அஸ்ய அர்த்த பரிகிரகேஹ நிரவத்யம் பவதி. ஃபைன். ஸோ பாஷ்யக்காரர் அழகாக இந்த 6 ஸ்லோகத்துக்கு விஷயத்தை சொல்கிறார். அதில் இங்கே உணவு மாத்திரம் எடுத்துக்கூடாது, நம்மளுடைய சுகு துக்கத்தை என்னெல்லாம் தொந்துவம் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் சமமாக இருக்கிறதுக்கு பழகணும். ஞானிக்கு எப்படி இருக்கும்? நேச்சுரலாக இருக்கும். நாம் முயற்சி பண்ணி செய்யணும். ஞானிக்கு எப்படி இருக்குன்னா அது சகஜமாக அவனுக்கு இருக்கக்கூடும். இப்போ அவனும் ஒரு காலத்தில் அபியாசம் பண்ணியிருப்பான், அதுக்காக சிரமெல்லாம் பட்டிருப்பான், புரியுறதா? அப்படிலாம் இருக்கும். அது நேச்சுரல், புரியுறதா? அதனால் இதில் என்ன சொல்கிறாரு? ஞானாக்னி தக்த கர்வ சர்வ கர்மத்வார். ஏன் அவனுடைய கர்மம் பலனை கொடுக்கறதில்ல? ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் 19லேயே. அவன் எப்படி வறுத்த விதை முளைக்காதோ அதுபோல் ஞான அக்னியில் வறுத்த விதை முளைக்காது, புரியுதா? அப்போ நமக்கு இப்போ முளைக்கிறது புண்ணிய பாப்பம் வருது, பிராரப்தம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் நமக்குள்ளர வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞானாக்னி தக் சர்வ கர்மத்வாத். ஏற்கனவே பகவான் ஞானாக்னி மூலம் கர்மம் என்பது வறுத்த கடலை போல் ஆகிடும் அப்படின்றது. ஓகே. அப்பிரதிபத்தேன மோட்சத்திற்கு மிகப்பெரிய பிரதிபந்தம் எது அப்படின்னா கர்மம். ஓகே. அந்த கர்மத்தில் இப்போ லேட்டஸ்ட்டு நான் பண்ணின கர்மம் இந்த பிரசாந்தி குடில் வேதாந்த விசார பாரதி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டு, புரியுதா? பலவிதமான கர்மா. இந்த பிரசாந்தி குடில் மாத்திரம் பண்ணுறதுல அதில் எக்ஸ்ட்ரா வேறு கர்மா நிறையா. ஸோ இது ஃபஸ்ட்டு பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பித்தோம், சூன்யத்துலேருந்து. அப்புறம் டெவலப் பண்ணினோம், அப்புறம் இப்படி மேனேஜ் பண்ணினோம், ஆலெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம விரதம் இருக்குது. அப்புறம் நம்ம 21ஆம் ஆத்ம விசார சம்மேளன் இருக்குது. நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, புரியுதா? ஒரு சைடு எல்லா பக்கமும் உனக்கு இடி இருக்கும். அப்புறம் உடம்பு முடியாமல் போகிறது, இது பண்ணுறது, அது நிறைய சம்சாரங்கள்லாம் இருக்கும். டாபிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த பக்கம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஒரு குருஷேத்திரமே இருக்கும் டோட்டலாக. அதுக்குள்ளர மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி அக்கேஷனில் தான் யுவர் மைண்டை டெஸ்ட் பண்ண முடியும், புரியுதா? எனி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்ததுன்னா லக்காக இருக்கணும், புரியுறதா? அப்போது காம்ப்ளிகேட்டட் கேஸுனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதுவும் எஸ்பெஷலி இந்த நர்ஸெல்லாம் இருக்கால்ல, நர்ஸ் இல்லை, அந்த
படிக்கிற பசங்க வருவாங்க, அவங்களாம் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக அந்த காம்ப்ளிகேட்டட் கேஸை போய் அக்கு வேற ஆணி வேறையாக பார்ப்பாங்க. ஆனால் பேஷண்ட் தான் பாவம். அப்போது இது ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். நான் வந்து அபியாசம் பண்ணி பார்த்தேன். ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது பர்சனல் ஸ்டோரி அது. ஓகே. ஸோ ஞானாக்னி தக் தக் சர்வ கர்ம பொறுத்து அப்பிரதிபந்தேன, அந்த கர்மா உனக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்பவுமே கர்மத்தில் தான் இருக்கோம். நம்ம அப்போ பிரதிபந்தத்தில் தான் இருக்கோம். அப்போ அது பிரதிபந்தேன ஆக்கிறதுக்கு கர்மத்தை பயன்படுத்தணும். கர்த்தாவாக பண்ணுறேன்னா அக்கர்த்தாவாக பண்ணுறேன்னா, கர்த்தத்துவத்தோடு பண்ணுறேன்னா அபிமானத்தோடு பண்ணுறேன்னா, அபிமானம் இல்லாமல் அந்த கர்மத்தை கர்மமாக பண்ணுறேன்னா, செக் 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 ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணு, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணு. புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்கிடுறேன்னா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னா, பரீட்சை பண்ணுறேனான்னு பார்த்துக்கணும். புரியுதா? அப்பிரதிபந்தேன முச்சத்தை ஏவ இதி. ஓகே. ஞானி செய்யும் கர்மா அகர்த்தத்துவம் அபோக்தத்துவம். ஞானி திருஷ்டியில் சஞ்சித கர்மாவும் கிடையாது, பிராரப்த கர்மாவும் கிடையாது, ஆகாமி கர்மாவும் கிடையாது. பொதுமக்கள் பறவையில் அவர் ரொம்ப அவஸ்தைப்படுறாருப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி பிராரப்தம், அவர் பிராரப்தம் பாரு, நான் அவருக்கு சிச்சினாக இருக்கேன் அப்படி சொல்லுவான் சில பேர் என்கிட்டயே வந்து. 2 தப்பு. இவன் வந்து எனக்கு துன்பம் கொடுக்குறான்னா நான் தான் துன்பப்படுறேன்னு அர்த்தம். இப்போ புரியுறதா? அப்போ கூட அவனுடைய ஈகோ வந்து சுவாமிஜியே துன்பப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அப்படியே டபுள் மிஸ்டேக் பண்ணுறான் பாரு. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் என்னை வச்சுட்டு இருக்கிறதே பெரிய பிராரப்தம் உங்களுக்கு. ஞானிக்கு பிராரப்தம், ஞானி சொன்னால பிராரப்தம் கிடையாது. இவன் வந்து அது ஒத்துக்கலை போல இருக்கு, இன்டைரக்டாக சொல்கிறான். இப்படி நீங்கள் ஞானி கிடையாது, எங்களை மாதிரி தான், எங்களை வச்சுட்டு நாங்கள் சில பேரை வச்சுட்டு அவஸ்தைப்படுறோம், நீங்கள் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க, அவ்வளோதான். நிறைய பேரை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க. எப்படி நீ அவஸ்தைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆள் எப்பயோ வந்து வெடிச்சு செத்து போயிருப்பார். புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீ உனக்கு வந்து அதில் ஒரு என்ன ரியலிஸ்டிக்காக இருக்கணும். புரியுதா? அதனால நீ இது பண்ணும்போது எமோஷன் ஆகும்போது நானும் எமோஷன் ஆகணும், நீ இதுவாக இருக்கும்போது நானும் இதுவாகணும். புரியுதா? அப்படி அதெல்லாம் அப்படி இருக்கணும். அதுதான் அழகாக சொன்னாங்க. அந்த நாட்டியம் ஆகும்போது கண்ணீர் வருது, நம்ம கேட்டால் கண்ணீர் வருது, அது வருது. புரியுதா? இப்போ நடித்தா வந்துடுமா? வராது. அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தால் வரும். புரியுதா? அது தப்பு கிடையாது. புரியுதா? அது வேலை. இந்திரியார்த்தேஷு இப்போதான் அகம் நைவ கிஞ்சித் கரோமி இதி. புரியுறதா? ஆனால் அந்த நேரத்தில் அது ஞாபகம் வரணும். அந்த ஆக்ஷன் ட்ராமா இதெல்லாம் நடக்கிறதில்ல, அந்த நேரத்தில் இந்த கீதை வந்து வரணும். வெறும் ப்ரெசன்டேஷன் மாத்திரம் அப்படியே கண்ணை கட்டின்னு இப்படி சொல்கிறதில்ல. லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம், பிரச்சனை வரும்போதெல்லாம், நமக்கு கருத்துருத்துவம் இடிக்கும் போதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி வரணும். ஓகே. அதனால் ஸோ இது வந்து இது சிஷ்யர்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னா பொதுமக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டான், ஏன் சாமி நீங்கள் வந்து கிளாஸில் அவ்வளோ போடுன்னு போடுறீங்க, ஆனால் நீங்கள் இந்த பிரதோஷத்துக்கு இவ்வளோ பேர் வராங்க, நிறையா பொது ஜனங்கள் வராங்க, அப்பப்போ விசிட்டர்ஸ்லாம் வராங்க, நானும் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன், நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறதே இல்லையா? ஸ்டூடெண்ட்டு கிடையாது. புரியுதா? இப்போ எனக்கு நீங்கள் இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரே காரணத்தினால இதெல்லாம் பேசின்னு இருக்கோம், இல்லைன்னா பேச முடியாது. புரியுதா? அங்கங்கே பேர் வேறு சொல்லிடுறேன் பாரு. புரியுதா? தாங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சொல்கிறேன் நான். அது கூட நீ பார்த்தினா எல்லாரும் பேர் சொல்கிறதில்ல. புரியுதா? பொசுக்குன்னு போயிடும், அப்புறம் இருக்கிற சங்கியாவும் காணாமல் போயிடும். புரியுறதா? அதில் அது அவன் நல்லா அடி தாங்குவான்ற மாதிரி தெரிஞ்சால் தான் அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கிற மாதிரி போய் நிறுத்திடணும். அப்படின்னு மிரட்டிட்டு விட்டுரும். அந்த மாதிரி இது வந்து லக்ஷ்மிதர கவி ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? உபசாந்தா
ஜகத்து ஜீவ சிஷ்யாச்சாரிய ஈஸ்வர பிரமம். பிரம, அதெல்லாம் பிரம. அது இதுவே கிடையாது, உண்மையே கிடையாது, பொய்யான தோற்றங்கள். புரியுறதா? ஸ்வதச்சித்த அனாதி அந்தம் பரிபூர்ணம் அகம் மக. புரியுதா? நான் யாரு? அனாதி அந்தம். புரியுறதா? பரிபூர்ணம், அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். புரியுதா? அப்போ அத்வைத கன்க்ளூஷன் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாரு? ஞானாக்னி தக்த சர்வ கர்மவத்து அப்பிரதிபந்தேன முச்சதே ஏவ இது. இதை அப்படியே புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் பிராரப்த கர்மா ரகித முச்சத்தை முக்த ஏவ. ஞானிக்கு விதேக முக்தியும் கிடையாது. புரியுதா? ஏன் விதேக முக்தி கிடையாது? விதேக முக்தி ப்ரெசண்ட் ப்ரோக்ராமா ஃப்யூச்சர் ப்ரோக்ராமா? ஃப்யூச்சர் ப்ரோக்ராம். எப்போ நீ ஃப்யூச்சர் கொண்டு போயிடுறியோ அப்போவே நீ ஞானி அந்த ஞானம் கான். எங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த ஞானியை பார்த்து சொன்னேன்னா ஞானம் கான். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உபத்திரம் கொடுக்கலாமாச்சு அப்படின்னா கொடுக்கலாம். புரியுதா? அவருக்கும் ஒரு இது இருக்கணும்ல. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அனுவாத ஏவ ஏஷகா நைவ கிஞ்சித் கரோதி சக. அதையே அனுசரித்து 4:20 சொன்னார்ல, அதை அனுசரித்து இங்கே சொல்லுகிறார் 21. பூர்வோக்த சமயக் தர்ஷன பல அனுவாத ஏவ ஏஷகா. ஞானியனுடைய கர்மத்தில் கர்த்தೃತ್வம் இல்லாதனால அவனுக்கு அதனுடைய பலமும் கிடையாது. இது அனுவாதம், ரிப்பீட் பண்ணுறது. திருப்பி ரிப்பீட் பண்ணுறார் பாஷ்யக்காரர். ஓகே. ஷாரீரம் கேவலம் கர்ம இது தஸ்ய இசிகொல்ட்டு ஏவம் அஸ்ய அர்த்த பரிக்கிரகே. இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாத்திரமே கர்மா செய்கிறான். ஏவம் இப்படி சொல்லப்பட்டதுனால நிர்வத்தியம் பவதி. நிர்வத்தியம் பவத்தின்னா என்ன? ஷாரீரம் கேவலம் கர்மா அப்படி பகவான் கூறுகிறார். ஓகே. அதாவது எந்த தோஷமும் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறதுல கர்மம் பண்ணுறதுனால ஞானிக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. ஓகே. அவன் அந்த இந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு செய்யும்போது எந்த தோஷமும் அவனுக்கு ஏற்படாது. புண்ணிய பாபம் ஏற்படாது, பிராரப்தம் ஏற்படாது. நம்ம பொதுவாக ஏற்கனவே எம்பசைஸ் பண்ணதுனால பிராரப்தம் சொல்லுவான். அது கிராமத்து பாஷையில் எப்படி சொல்லுவான்? ஏன் பிராப்தம், ஏன் பிராப்தம், இப்படி தலையில் வேறு அடிச்சுப்பான். ஏன் பிராப்தம், இது தொலைச்சிருக்கு பாரு அப்படி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மிஸ்கன்செப்ஷன். இதெல்லாம் ஐடியாலாம். இந்த ஐடியாலாம் என்னது? ஆல் மிஸ்கன்செப்ஷன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குழப்பத்தில் தான் இருக்கும். மிஸ்கன்செப்ஷன், மோகம், டெல்யூஷன். அதுதான் மோகம் நஷ்டேன்றான் அர்ஜுனன். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா மோகம் நஷ்டே. அப்போ தான் அவருக்கு திருப்தியாச்சு கிருஷ்ணருக்கு. பாவி இப்பயாச்சும் தம் கட்டிட்டு 18 இல்லாட்டி நம்ம வேறு 19-20 அத்தியாயம் போனோம். அது வரைக்கும் சொல்லி முடிச்சான்ப்பா. விஸ்வரூபத்திலே முடிச்சிருக்கணும். புரியுதா? அவ்வளோ பெரிய ரூபெல்லாம் காட்டுறாருல, அப்போயே எல்லாத்தையும் முடித்து காயேன வாச்சா மனுஷேந்திரியா இப்படி முடிக்கணும். முடிக்கவே இல்லை. அப்புறம் கண்டினியூ ஆகிறது. புரியுதா? ஏன்னா ஆள் ரொம்ப டஃப்பான பர்சன். யார்? நம்ம இல்லை, அர்ஜுனன். அவ்வளோ ஈகோ இருக்கு. அதாவது சைலண்ட் ஈகோ. புரியுதா? பேசிவ் ஈகோ, சூப்பர் ஈகோ, இன்சிக்னிஃபிகண்ட் ஈகோ, சிக்னிஃபிகண்ட் ஈகோ. ஈகோலேயே ஒரு 1008 ஈகோ இருக்குது. புரியுதா? நீ போட்டுக்கணும். எனக்கு ஈகோ இருக்கா இல்லையான்னு. எனக்கெல்லாம் ஈகோ இல்லை சுவாமி, ஐ எம் வெரி ரிலாக்ஸ்டு பர்சன். அப்படி சொன்னாலே போகிறோம். சைலண்ட். பகவான் சொல்ற ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்.
ஷரீர வாங் மனச நிர்வத்தியம் அந்நியத்து குர்வன், எந்த ஒரு விஷயமும் அவன் பண்ணுறதில்ல. நைவ கிஞ்சித் கரோமி இது குணா குணேஷு வர்த்தந்தே. அன்வயம் 4:21 அன்வயம் எழுதிக்கலாம். நிராசிகி யத சித்தாத்மா நிராசிகி யத சித்தாத்மா त्यक्त सर्व परिग्रहः, त्यक्त सर्व परिग्रहः फुल स्टॉप. शारीरम कर्म केवलम कुर्वन्, शारीरम कर्म केवलम कुर्वन् सन्, सन् வந்து சேர்த்துக்கணும். किल्पिष्ट न आपनोति, किल्पिष्ट न आपनोति ब्रैकेट्ல आकामी पुण्य पापम न आपनोति, आकामी पुण्य पापम न आपनोति. ओके, இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகத்தினுடைய முன்னுரை, पेज नंबर 246. त्यक्त सर्व परिग्रह्य यतेहे अन्नातेहे शरीर स्थिति हेतः परिग्रहस्य अभावत् याचनादिना शरीरस्थितौ कर्तव्यतायां प्राप्तायां अयासति संकल्पपन्नं यदृच्छया इत्यादिना वचनेन अनुज्ञातं यतेः शरीर स्थिति होतो हो अन्नातेः प्रारब्धि द्वारम आविष्कुर्वन् आग. ஓகே, ஸோ இது வந்து பியூட்டிஃபுல். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதில் யதேகே அப்படின்னா சந்நியாசியை பற்றி சொல்கிறது. ஓகே, நீ வந்து கிரகஸ்தத்துலேருந்து யாக்ஞவல்கியா மாதிரி சதுர்த்த ஆசிரமத்துக்கு வந்துடலாம். இப்போ வீட்டில் உங்கள் சொந்த வீடாக இருந்தால் தனியாக ஒரு ரூம் கட்டி அதுக்காக நீ வந்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 50க்கு மேலே போனீங்கன்னா அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், புரியுதா? அப்புறம் வந்து நம்ம பேசும்போது டீட்டெயிலாக பேசாமல் குறைச்சி பேசலாம். அதுவும் சில சமயம் பேசாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வாக்குலேயும் உணவுலேயும் உறக்கத்துலேயும் உடற்பயிற்சியிலும் மாடரேஷன் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. அந்த மாதிரி போகும். எத்தேகே அவன் சன்னியாசி, புரியுதா? மாடரேஷன் ஃபெலோ யாரோ அவர் சன்னியாசி. ஓகே, கிரகஸ்த ஞானி அண்ட் வித்வத் சன்னியாசி. ஞானி சன்னியாசி ஞானி. தெக்த சர்வ பரிக்கிரஸ்ய, இனி அவனுக்கு பதவி பதுசு அந்தஸ்து அதிகாரம் டாமினேட் பண்ணுறது அது நேச்சுரலாக நமக்கு சில பேருக்கு இருக்குது. டாமினேட் பண்ணுறது ஓகே, அந்த டாமினேட் பண்ணுறமான்றது முதல்ல தெரியணும். டாமினேட் பண்ணாமல் ஷேர் பண்ண தெரியணும். அதே சமயத்தில் அக்ரெசிவாக செய்ய தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ எப்படி வந்து வேகமாக செய்கிறது அவசரமாக செய்கிறது மாதிரி, பணிவாக இருக்கிறது இன்னொன்று இருக்கும், கோழையாக இருக்கிறது அது இல்லை. கோழையாக இருக்கிறது இல்லை, பணிவாக இருக்கும். ஸ்ட்ரென்த்து உள்ளவன் தான் பணிவாக இருப்பான். என்னன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அண்ணா இதில் என்ன சொல்கிறாரு, தெக்த சர்வ பரிக்கிரஸ்ய, எல்லாத்தையும் இவன் விட்டுட்டான். எல்லா விஷயத்துலேருந்து விட்டுட்டான். ஏன் விட்டுட்டான்னா அது அது
அந்த வாக்கிங் ஸ்டிக்கு மாதிரி. அது இனிமேல் அவனுக்கு இர்ரெலவெண்ட், அவ்வளோதான். ரெலவெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கணும், திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்புறம் கூட ஞானத்துக்கு பிறகு பண்ணுன்னா லோக சங்கரகா பண்ணலாம். அதில் சன்னியாசியாக இருந்தால் இஷ்டம் தான் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கலாம். புரியுதா? எப்படி சில பேர் கிளாஸுக்கு வந்து இஷ்டம் இருந்தால் வரான், இல்லாட்டி வராமல் போயிடுறான். அவன்லாம் எப்போ யார்? சன்னியாசி கிரகஸ்தன். அந்த மாதிரி உனக்கே வந்து இஷ்டம் இருந்தால் கிளாஸுக்கு வர, இஷ்டம் இல்லைன்னா கிளாஸுக்கு வரலையே, அந்த வித்வத் சன்னியாசிக்கு ரைட்டு கிடையாதா? சொல்லு. அவனும் அப்படி தான் இருப்பான். அப்படிதா உங்களோட பழகி பழகிய, அதாவது பொது ஜனங்களோட பழகி பழகி அவனும் புரிஞ்சுக்கிட்டான், ஓ நம்ம இவ்வளோ பண்ணால் போகிறோம் அப்படின்னு. தெக்த சர்வ பரிக்கிரஸ்ய அண்ணாதேகே சரீர ஸ்திதிகேதோ. ஓகே, ஞானி வந்து சுவைக்காக சாப்பிட்றதில்லை, ஆனால் சுவை அவனுக்கு தெரியும். புரியுதான்? டேஸ்டெல்லாம் தெரியும் நன்னா. மற்றவங்களோட ஞானிக்கு நல்லாவே டேஸ்ட்டு தெரியும். ஏன் சொல்லு? அவனுக்கு டென்ஷன் எதுவும் இல்லை, நல்ல மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால எல்லா இந்திரியங்களும் ஷார்ப்பாக இருக்கும். அதில் அடிக்ட் ஆக மாட்டான். உனக்கு பிடிச்ச பால் பாயசம் கொடுக்கும்போது பிற அவன் வந்திருக்கான், அதை பாதி கொடுத்துரு அப்படின்னு. புரியுறதில்ல? ரொம்ப கஷ்டம், பேசிவிடலாம். ஆனால் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த டக்குன்னு கொடுத்துரு அப்படின்னா ஒத்துக்கவே முடியாது. புரியுறதா? அப்புறம் நம்மளோட வேலை பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஒரு தடவை நல்லா சீரியஸாக அதை அதிகமாக சொல்லுவேன், போகிறோம் நிறுத்து அப்படின்னு சொல்லுவேன். இந்த புஷ்கரணியை டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணுது. ஒன் டே போகிறோம் தம்பி அப்படின்ட்டேன், இதோட மதில் சோறு எழுப்பா அப்படின்னு. அப்போ தான் ஷாக், நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் கூட இப்படி இருந்தீங்களா அப்படின்னு. இது நிவர்த்தி. காலடியில் சொன்னது அந்த பானை விஷயம் வந்து அது பிரவருத்தி இல்லை, இது நிவர்த்தி பண்ணிட்டோம். அது பிரவருத்தி பண்ணின்னு இருக்கேன், வேதாந்தத்தை. அது வேதாந்த பிரவருத்தி ஆகிறது. அது பயணத்தை வந்து நிறுத்திட்டேன். புரியுதா? என்ன ஆகும்? அங்கே கூலி பேசிருக்கிறதோ, அங்கே போகணும், நடுவில் மலை வேறு, மலை பிரதேசம், அது சேரநாடு, இதெல்லாம் இருக்கிறது. இருக்கட்டும்னு இப்போ என்ன இது கெட்டால் போச்சு. அன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருந்தது, அப்படியே அன்றைக்கி என்ன வீணாக போயிடுச்சு இல்லை. அப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு ஹோட்டலில் இருந்தோம், ஹோட்டலில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான். அது அவனுக்கு ஞாபகம் இருக்காது தெரியல. இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம், வேதாந்த விஷயந்தான். ஓகே, சீரியஸாக பேசிட்டு இருந்தோம். இது ஒரு அந்த கேரளா அட்மாஸ்பியர் வேறு, வெரி நைஸ், இதெல்லாம் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி. அப்போது நாக்கு இருந்தால் நாக்குனுடைய ருச்சி இருக்கும், ஆனால் ருச்சி நான் இல்லை. நைவ கிஞ்சித் கரோமி, அது இந்திரியங்களுடைய விஷயம். புரியுதா? அப்போது இந்த விஷயத்தை, இந்த வகுப்பு எவ்வளோ தூரத்துக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து உண்டாகும். சரீரஸ்திதி ஹேத்தோக பரிக்கிரஸ்ய அபாவாத். எல்லா ஸ்டேட்டஸும் நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒரு சங்கிலி. அந்த சங்கிலியை ஒன்றா தான் இருக்கணும். ஈஸி இல்லை, சுலபம் இல்லை. நம்ம சில பேரெல்லாம் மனசில் நினச்சாலே கோபம் வரும். புரியுதா? அதெல்லாம் சாந்தமாக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஸோ அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நார்மலாக இருப்பான். அவன் பிக்ஷை கேட்குறான், அதுக்கு ஒரு பద్ధதி இருக்குது. பவதி பிக்ஷாந்தேகி, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எத்தனை தடவை? 3 தடவை கேட்கணும். அப்புறம் 5 வீட்டில் கேட்கணும். 5 வீடு வரைக்கும் கேட்கலாம்.
5 வீட்லேயும் போட்டுகிட்டே இருந்தால் அப்போ 5 வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த வீட்டில் போடலன்னா அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போடலன்னா அந்த வீட்டுக்கு போகணும். 5ஆவது வீட்லேயும் போடலன்னு வச்சுக்கோ, இந்த போனான் பாரு 5ஆவது வீட்டுக்கு போனால் கொடுக்கவே இல்லை. இந்த தடவை நீ கொடுக்கல, நேற்றுக்கு பண்ண மாதிரி பண்ணி போடுவேன். அந்த அம்மா பயந்துட்டு வந்து பிக்ஷை போட்டு, தம்பி நேற்றுக்கு என்னப்பா பண்ணின? போட்டேன் பட்டினி அப்படின்னு. புரியுதா? சுகி பாவா. இப்போல்லாம் வந்து சன்னியாசி சாதுஸ் எல்லாம் கூட இது வச்சுருப்பான். ஆமாம், ஆப்பு வச்சுருப்பான். போடா நீ கொடுக்கலாம் பிக்ஷை அப்படி அமுத்தனா அங்கே வரும், இருக்கிற இடத்துக்கே வரும். புரியுதா? அந்த மாதிரிலாம் இப்போ இவன் யாசனாதினா சரீரஸ்திதௌ கர்த்தவியம். இந்த பிக்ஷாடனம் இருக்க, அந்த பிக்ஷாடனம் பிக்ஷை சாப்பிட்றது, இவன் சன்னியாசி சாப்பிட்றது மாத்திரம் பிக்ஷன்னு பேர். புரியுதா? நீ சாப்பிட்றதா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அவ்வளோ. அவனுக்கு வேறு ஸ்டைலில் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பிக்ஷா. என்ன சாது பண்டார் அப்படி போட்டோம்ல, அந்த மாதிரி. அப்போது இவர் என்ன சொல்கிறார், அதுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிறார் சங்கரன். போதாயன ஸ்மிருதி 21:8-12 அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத அயாசிதிம் அசங்கல்ரிப்தம் அச இங்கு இக்கு இல்லு ரு சங்கல்ரு ஒரு எழுத்து. இது அசங்கல்ரிப்தம் உபபன்னம் எதிர்ச்சையா. அசங்கல்ரிப்தம்னா என்ன அர்த்தம்னா, இப்படியே போட்டுடலாம் சாதாரணமாக, சங்கல்ப ரகிதம். அவன் உணவுக்காக பிளான்லாம் பண்ண மாட்டான், இன்றைக்கி இப்படி பண்ணோம், இன்றைக்கி அப்படி பண்ணணும் அப்படின்னு. சில பேர் வீட்டில் பிளான் பண்ணுவான் பாரு, காலையிலேருந்து பிளான் பண்ணுவான். இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கூட்டி வைக்கணும், இதுக்கு என்ன இது வைக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீமு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எதுவுமே பண்ணாது, அது சவு பண்ணி அந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஏதோ இது பண்ணி, அந்த வெள்ளைப்பூண்டு ஒன்று இருக்குது, அதை வந்து இந்த மிளகாத்தூளில் போட்டு பிச்சு வைப்பான். அடாப்பா, நான் அப்படிலாம் கூட சாப்பிட்ருக்கேன். எதிர்ச்சா லாப சந்துஷ்டி அதான் இருக்கும். அதுக்காக நம்ம பெருசாக இதெல்லாம் பண்ணிக்கூடாது. ஓகே. அயாசத்தியம்னா விசேஷ உணவு வேண்டும் அப்படின்லாம் கேட்க மாட்டானா ஞானி. பவதி பிக்ஷாந்தேகி, பவதி ரோஸ்ட் தேகி பிக்ஷாந்தேகி அப்படிலாம், கீ ரோஸ்ட் பிக்ஷாந்தேகி அப்படிலாம் கேட்க மாட்டான். ஓகே. உளுந்து வடை பிக்ஷாந்தேகி அப்படிலாம் கேட்க. சில பேர் நோட் பண்ணிக்கிறாங்க, சுவாமி வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. எதிர்ச்சா உபபன்னம், எது வருதோ அது விருந்து. புரியுதா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே. சரீர பிராரப்தப்படி அது நடக்கும். இந்த ஓம்காரேஸ்வரில் சுவாமிஜி வந்து கேதார்நாத் பாபா வந்து அங்கேருந்து அனுப்பிச்சார். அந்த பாட்டியை வந்து சரியாக பண்ணி போடலாதனால அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தையும் வந்து அனுப்பிச்சி, சுவாமிஜி அங்கே வெயிலில் வாடுறாரு, அது சாப்பாடு பண்ணி போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டே அதுவும் ஒரு 4-5 நாள்னா அவங்க கடகடன்னு குறைஞ்சி போயிடுவாங்க, எல்லா இதுவும் போயிடும். புரியுதா? எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஃபஸ்ட்டு டே இருக்கிற சுறுசுறுப்பு, அதுக்கப்புறம் மெதுவாக ரெஸ்பெக்டு, அந்த உணவு பரிமாறுறது எல்லாமே போயிடும். அதனால் நீ உனக்கு அறிவு இருந்துன்னா ஃபஸ்ட்டு வராங்கல்ல அப்போவே என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் போக போக குறைஞ்சி போயிடும். புரியுதுல? இதெல்லாம் ஒரு டெக்னிக். புரியுதா? அந்த மாதிரி வந்து அந்த அம்மாவை அனுப்பிச்சி வச்சுருந்தார். அந்த அம்மாவை எனக்கு முன்னாடியே தெரியும். அது விதவிதமாக பண்ணி அந்த
அந்த இந்த இருக்குல்ல இந்த என்ன பரோட்டா பண்ணி, அப்புறம் சப்பாத்தி பண்ணி, அப்புறம் ஸ்பெஷல் இதெல்லாம் ஒரு 10 ஐட்டம் பண்ணிட்டான். ஐட்டம் பண்ணி டேபிளில் வச்சுட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி 1 மாதம் செத்து செவனாரியாக இருந்திருக்க நீ. ஒரு நேரம் கூட சாப்பாடு சரியாக கிடைக்காது இருந்தது. அப்படிதான் இவ்வளோ ஐட்டம் வரும்போது கரெக்டாக அப்போ தானே ஹார்ட் அட்டாக் வரணும். அப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு தெரியாது, ஆனால் சுற்றுற மாதிரி இருக்கு. அவேர்னஸ் நமக்கு என்னவோ பண்ணுறது, வயிற்றெல்லாம் என்னவோ பண்ணுறது, ஹிருதயத்தெல்லாம் என்னவோ பண்ணுறது, உடம்பு என்னவோ பண்ணுறது, நார்மலாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? அதுக்கப்புறம் மெதுவாக வந்து அங்கேயே கழுவிட்டேன். அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சாமி தப்பு பண்ணிட்டேனா பேசுறது. நீ தப்பு பண்ணலம்மா, நீ தப்பு. அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து ரூமில் வந்து இறங்கி போட்டுக்கு சொன்னோம், போட்டு வரணும். அந்த கரையை கடந்து போனோம். எப்படி ஹார்ட் அட்டாக்கில் அந்த படி இறங்கணும், அந்த 100 படி ஏறணும். இதெல்லாம் ஒன்று கூட பண்ணக்கூடாது. மெடிக்கல் ரிப்போர்ட்டு பிரகாரம் படி இறங்குறதோ படி ஏறுறதோ ஓடுற ஆற்றுல குறுக்கால போகிறதோ மெடிக்கல் சயின்ஸ் படி தப்பு. அது போட்டோம், அதெல்லாம் செகண்டரி. இப்போ நான் சொன்ன கதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு உணவு பதார்த்தம்லாம் பண்ணி அவள் மனசு என்ன கஷ்டப்படும் இல்லையா? அதில் நான் யோசிக்கிறேன், இந்த உடம்பில் இருக்கிற ஒரு ஆர்ட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த அம்மா இப்படி என்னெல்லாம் நினச்சிருப்பாளோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்டோரியோட ஒரு ஸ்டோரி எடுக்கிறாங்கன்னா உனக்கு த்ரில்லிங்காக இருக்கும், இல்லை எமோஷ்னல் இது சீனு, இதெல்லாம் அந்த படம்லாம் நல்லா ஓடும். புரியுதா? ஸோ அட்டாச்சு. புரியுதா? அந்த மாதிரி இவனுக்கு வந்து சரீர பிராரப்தப்படி எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். ஓகே. நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. என்னாச்சு நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்களே, பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன, புரியுது? இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, 22வது ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஓகே. அந்த ஸ்லோகத்தில் எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்படி ஒன்று, எதிர்ச்சா அலாப சந்துஷ்டா தொந்துவாதீதா விமத்சரா சமஹா சித்த அவசித்தோ கிருதாபி ந நிபத்தியதே. அழகான ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம முடிப்போம். சித்ரா பௌர்ணமி சிபிரம் என்னென்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டா. எதிர்ச்சா லாபம், எதிர்ச்சா அலாபம். அதாவது நமக்கு எது கிடைக்கிறதோ அது லாபம். வந்தது எவ்வளோ இருக்கோ அது வரட்டும், வரலன்னா ஓகே. ஓகே. அப்போது அது சாப்பாடாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். புரியுதா? சில சமயம் வந்து டோட்டலாக பைசா காலி ஆகிட்டுருக்கோம் அந்த பேக்கில், அப்போ கூட கொடுத்துட்டுருப்பேன் நான். புரியுதா? அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, அதில் ஒரு 4-5 100 தான் இருக்கும், அப்போ கூட அப்படியே பிரமாதமாக எடுத்து கொடுத்துட்ருப்பேன் நான். அப்புறம் ஃபில்லப் ஆகிடும், ஃபில் ஆகிடும். அதுதான் சீக்ரெட். அக்ஷய பாத்திரம் அப்படின்னா இந்த பேக்கு தான் ராசியான பேக்கு அப்படிலாம் இல்லை, பேக்கே போயிடும். சில பேர் சென்டிமெண்ட்டாக இந்த பேக்கில் போட்டால் பணம் நிறையா வருது அப்படின்னு. நானும் போட்டு பார்த்தேன், இந்த பேக்கில் போட்டால் தான் நிறைய தடவை கொடுத்துட்றோம். இந்த பேக் எல்லா பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. புரியுதா? அதனால் தொந்துவா தீதா. ஸோ இந்த 2 இருக்கிற விஷயத்தில் இவன் வந்து எந்த விதத்துலேயுமே பதட்டப்பட மாட்டான். விமத்சரஹா. ஸோ விமத்சரகான்னு என்ன, பொறாமைப்படுறது.
ஓகே, ஞானிக்கு பொறாமப்படலாமா? ஞானி பொறாமப்படலாமோ? படலாம். அந்த ஞானிக்கு வந்து சீக்கிரமாக அத்வைத்தம் வந்துடுது. எனக்கு கொஞ்சம் அங்கே ரிஷிகேஷில் ஒரு சுவாமி வந்தது. நீங்கள் படிச்சிட்டிங்க சுவாமி, நீங்கள் படிச்சிட்டிங்க, அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கங்க. நான் என்னோட சகாய்க்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன். ஐயோ இப்படி என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு. புரியுதா? எப்படி எல்லாம் சாது பொறாமைப்படுறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஞானி இது பண்ணுறதுலாம் நான் வந்து பரீட்சை வச்சு இப்போ நிறைய பேருக்கு அப்படிலாம் பார்க்குறேன் நான். ஓகே, இவன் சொன்னா அவா பண்ண இந்த பத்மினி ராகினி ஒரு நாட்டியம் இருக்கும், ராகினி அப்படின்னு. இப்படிதான் அப்படி உடனே கிட்டு இவா ஆடுவா, அவ போய் இப்படி நிற்பா. இப்படிதான் பார்த்துருக்கீங்களா இந்த நாட்டியம்? யாரடி மோகினி அப்படின்னு. அது போல தான் நான் சில ஸ்டூடெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அவள் எப்படி மோகினி அப்படின்னு நிற்பா, ஒன்று இவன் வந்து இப்படி ஆடுவான். புரியுதா? நான் நடுவில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் 2 பேருக்கும். ஒரு ஜாய், ஒரு ஃபன். வேதந்தனா என்ன? ஆனந்தம். புரியுதா? எதுவுமே இது கிடையாது, நாட் சீரியஸ். ஏன்னா எவ்ரிதிங் அது அனாத்மா விஷயமா இருந்தால் அது மித்யாவில் இருக்குது, நாம ரூபத்தில் இருக்குது. சத்தியமாக இருந்தால் அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கம்முன்னு இருக்கும். என்ன, அது ஒரு அப்படியே அசங்கமாக இருக்கும். புரியுதா? சங்கமாக இருக்கிறது அது வந்து ஜடமாக இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரியுதா? உனக்கு அறிவு இருக்கணும், இது ஜடமாக இருக்கிறது, இது சேதனமாக இருக்கிறது. இந்த சேதனமும் ஜடமும் சேதனம்தான்றது கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சிடும். அப்போ இதம் சர்வம் எதயமாத்மா அப்படி வந்துன்னா ஆனந்தமாக இருக்குது. சர்வம் அபவத்து. புரியுதா? சம்டைம்ஸ் அபவத்து இல்லை. நமக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வரலாம், சர்வம் அபவத்து. அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் அபவத்து. அதனால் இப்படி சொல்கிறாரு. புரியுதா? எதிர்ச்சா லாப சந்துஷ்டா என்ன சொல்கிறாரு அந்த இதில், பேஜ் நம்பர் 248. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்பிரார்த்திதோ லாபோ எதிர்ச்சா லாபः தேன சந்துஷ்டः சஞ்சாதலம் பிரத்யயः தொந்த்வாதீதோ தொந்த்வைः சீதோஷ்ணதிபிः ஹன்யமானபி அவிஷின்ன சித்தः தொந்த்வாதீத உச்யதே. இப்போ எதிர்ச்சா லாப சந்துஷ்டாக பாஷ்யக்காரர் சொல்கிறாரு. அப்பிரார்த்திதோபேனதோ லாபகா எதிர்ச்சா லாபகா. இப்போ சங்கரன் சொல்கிறாரு, வெயில் நேரத்தில் மத்தியான நேரத்தில் என்னென்னோ வாயில் நுழையாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. அப்பிரார்த்தித்தோ உபைதைஹி. உபநதகானா என்ன? நம்மிடம் வந்து அடையிறது. எது? அப்பிரார்த்திதா, வித்தவுட் சங்கல்ப். அது வந்து அப்படியே தானாக வரும். புரியுதா? சில சமயம் வந்து குட்டாக வரும், சில சமயம் பேடாக வரும். சிலது நம்ம பிடிச்சதே வந்துடும், சில சமயம் பிடிக்காததே கொண்டு வருவான். ஆனால் நீ கண்டுபிடிச்சிருக்கியா பிடிச்சது பிடிக்காதது? இவருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும். ஏன் சொல்லு? உன்னை பிடிக்கும். உன்னை ஏன் எனக்கு பிடிக்கும் சொல்லு? நீ சாஸ்திரம் படிக்கிறியே, அது ஒன்றே பொறுமை, வேறு எதுவுமே வேண்டாம், வேறு எந்த ரீசனும் வேண்டாம். ஒரே ஒரு ரீசன், நீ சாஸ்திரத்தை படிக்கிற காரணத்துக்காக உன்னை பிடிக்கும். புரியுதா? இப்போ சாஸ்திரம் படிக்கலைன்னா பிடிச்சா மாதிரி இருப்பேன்.
உபநதா நம்ம அடைவது அப்பிரார்த்திதாக வித்தவுட் சங்கல்பகா எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் தானாகவே வந்து வர்றது. ஓகே, அதுக்கு சாதகன் வந்து எஃபர்ட் பண்ணணும். ஞானிக்கு சாதாரணமாக எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 5 to 555 இருக்கு பிரம்மசூத்திரம். அது வந்து நான் விரும்பலை, அது தானாக வந்தது. அது ஆனால் சதுசூத்ரி நம்ம முடிவு பண்ணி பிளான் பண்ணி புருஷார்த்தத்தில் பண்ணினது. இது புருஷார்த்தம் கிடையாது. புரியுதா? எஃபர்ட்லெஸ்ஸாக வந்தது, அது எஃபர்ட்லெஸ்ஸாக எடுத்துட்டோம். அப்போது வந்ததை கண்டு பெரியதாக மகிழ்வதில்லை, வராததை கண்டு பெரிதாக துயரப்படுவதும் இல்லை, மகிழ்வதும் இல்லை, துயரப்படுவதும் இல்லை. புரியுறதா? இந்த கல் இருக்கு, இந்த கெடிகாரன் வச்சுக்க, இது வந்து என்ன பண்ணும்? மகிழும் மகிழாது, துக்கமும் படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஜடமோ அதுக்கு தான் இது இந்த மாதிரி இருக்கும். ஞானியோட கடைசி லட்சணம் பாரு, ஜடம் மாதிரி இருப்பானா, ஜடவத்து. இப்படி வருவதுக்கு பேர் எதிர்ச்சா லாப சந்துஷ்டா. ஞானி வந்து சகஜமாக சாதாரணமாக இருப்பான். தேன சந்துஷ்டா, எது கிடைக்கிறதோ அது வரட்டும், அப்படி சந்துஷ்டா. ஏன்னா இவனுக்கு இன்வெர்டர் இருக்குது, கரண்ட்டு போனால் கூட இன்வெர்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி அது ஆன் ஆகிடும். புரியுறதா? அது போல் விஷய சுகத்தில் மிஸ் ஆச்சுன்னா ஸ்வரூப சுகத்தில் இருப்பான். புரியுதா? அது எப்பயுமே ஓடிண்டே இருக்கும். அதில் எங்கே எப்பயும் பிரச்சனை கிடையாது, சந்துஷ்டகா. ஸோ அப்போ நீ சந்துஷ்டகனா என்ன அர்த்தம்? நோ கம்ப்ளைண்ட், நோ முணுமுணு பாண்டே. இன்னொருத்தரை நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, வேதாந்தம் இன்னும் உள்ளே போகலை, நீ வேதாந்தத்துக்கு சப்போர்ட் பண்ணுற. புரியுதா? சந்திரபாபு நாயுடு என்று அப்போ நீ கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா குழந்தையிலிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். அதே பழக்கம் வந்து 80 வரைக்கும் இருந்தால் என்ன இப்படி தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். புரியுதா? எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு. திருத்திக்கிறதுக்குன்னா நம்ம சொல்லலாம். புரியுதா? மற்றபடி அதை கம்ப்ளைண்டாக கூடாது. அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு அலம்புத்தி. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அப்படி இருக்கிறான். இந்த மாதிரி மைண்ட் செட்டு உடையவன் எவனோ அவனே ஞானி. மைண்ட் செட்டு புரியுதா? இப்போ இந்த சிமெண்ட் வேலையெல்லாம் பண்ணியிருந்தான், கல்லை தூக்குறானுங்க, கல்லை இவ்வளோ பெருசாக கல் தூக்கிட்டு போகிறான். வெயிலில் நமக்கு நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு, அவன் தூக்கிட்டு போகிறான். நானும் என்ன பண்ணேன், ஒரு கல்லை தூக்கிட்டு மேலே வந்தேன். எப்படி தான் இருக்குன்னு சும்மா அதாவது பரீட்சை பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இந்த நேற்றுக்கு இதில் தட்சிணாமூர்த்திக்கிட்ட ஒரு ட்ரம் இருந்து பாரு, அது பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போனேன். வெடிய காலம்புற 3 மணி 4 மணிக்கு. இந்த முடிச்சுட்டாங்கன்னா எல்லாரும் வந்து தூக்க விட மாட்டாங்க. புரியுதுல? அந்த இதெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது. வேலை செய்கிறது ஒரு ஆனந்தமான ஒரு இது. அவன் எப்படியே பார்ப்பான், ஓரமாக ஒதுங்கிடுவான். வேலைன்னா செய் நான் வந்துடுறேன் அப்படின்வான். புரியுதா? நல்லா ஆனந்தமாக செய்யணும். புரியுது? இப்போ அவர் வந்து தண்ணி ஊற்றுறத வந்து சொன்னார் இல்லையா ஸ்ரீதர்ஜி, ஒரு இதில் ஒரு மீட்டிங்கில் சொன்னார்ல, சுவாமிஜி காலையில் தண்ணி விடுறாரு அப்படின்னு. அது ஒரு சாதாரண விஷயம். அதுவே சொல்ல வேண்டிய நிலையில் இருந்ததுன்னா நீ எவ்வளோ தூரத்துக்கு சுகவாசின்னு பாரு. பில்டிங் கட்டினவன் தண்ணி ஊற்றணும், உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும். ஜெனிவில் இதெல்லாம் இது ஒரு நாட்டு பிக் டீலு, சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ அது பெருசாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு 2வது வரியில், தொந்துவாதீதா தொந்துவைகி ஜகத் என்பது 2 இருக்கிறது. ஓகே, ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்,
புரியுதா? ஸோ மலை பள்ளத்தாக்கு, ஆண் பெண், பகல் இரவு, எல்லாமே ஜகத்து சொன்னின்றாலே ரெண்டு ரெண்டாக இருக்குது, டபுள் டபுளாக இருக்குது. இந்த மரத்தில், இந்த மரம் இருக்குல்ல, இதுலேயும் ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. கல்லில் ஆண்கள் பெண்கள் இருக்குது. ஒன்னொன்னுத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கு. நீ நீ பொம்பளையாக இருந்தாலும் அதில் ஆம்பளை மனசு இருக்குது, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளை மனசு இருக்குது. அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம் ஆகிடும். அந்த பாலில் கூட ரெண்டு கலந்து இருக்கிறதுன்னு புரியுதா? ஏன்னா சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ரகசியம் தொந்துவைகி. அதனால தான் அஷ்டாவக்ர கீதையில் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன், உத்தரகாசியில், நேர் எதிரெதிரான விஷயங்கள் இரண்டு இரண்டாக இருக்கும் பொழுது ஜனக்கன் அவன் சமாதானமாக இருப்பான். நமக்கு ஆப்போசிட் சுச்சுவேஷன் இருக்கும், ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது, மாறி மாறி இருக்கும். அப்போது நமக்கு டிராஃபிக் வரும்போது முகம் ஒரு மாதிரி போயிடுறது, டிராஃபிக் இல்லாதப்போ வண்டி ஓட்டும் போது ஜாலியாக இருக்கிறது, திருப்பி எவனாவது குறுக்கால வந்தபோது முகம் மாறுறது. இவனை என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஃபிசிக்கலாகவே. அப்புறம் மைண்டு டோல் டோல் ஆடின்னு இருக்கும். வா, சில பேர் டீட்டெயிலாக வேற சொல்லிடுவாங்க நமக்கு, அவனுக்கு உள்ளே நடக்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து எனக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கும், டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு அதை ஃபினிஷ் பண்ணி, என் பக்கத்தில் அவர் இருக்காருங்க சாகுஜி, அவருக்கு தெரியும் உள்ளே எவ்வளோ வேலை இருக்குன்னு. நான் இப்படி பேசின்னு இருக்காரு, வேலை வெட்டி இல்லாத மாதிரி பேசின்னு இருக்காரு அப்படின்னு. நார்மலாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பல டைம் கொடு, பேசு. அஷ்டாவக்ர கீதை நேருக்கு அவன் சந்திப்பான், கவலைப்பட மாட்டான். சீதோஷ்ணாதிபிகி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினா அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஃபஸ்ட்டு உபதேசம் ஆயினகா பாயினகா. இது இருக்குது, இந்த இதில் பாயானம் இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது. கிருஷ்ணர் அதை சொல்கிறாரா? வருவதும் போவதிலும் இருக்கிற ஒரு விஷயத்தில் ஞானி உணர்ந்து கொண்டு திதிக்ஷ பொறுமையுடன் இருப்பான் அப்படின்றார். புரியுதா? ஹேத்து சொல்கிறாரு. சும்மா சில பேர் என்ன சொல்லுவா, படுறா அப்படின்வான். எங்களுக்கு படிக்க தெரியாதாக்கா, அதுதான் வரலையே, இல்லைன்னா படிச்சிட மாட்டோம். இப்போ இருக்கிற பசங்களாம் அதான் எனக்கு படிக்க வரலையே, எப்படி படின்னு சொல்கிறேன் இப்படி கேட்குறான். அப்போ அதுக்கு வேண்டியதை சொல்லித்தரணும். எனக்கு தான் பொறுமை இல்லையே, பொறுமையாக எனக்கு கொடுத்தா தெரியுது, பொறுமையாக இருக்கணும்னு தெரியுது, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்போ அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு வேண்டிய வழி சொல்லணும். கிருஷ்ணர் சொல்கிறாரு, சங்கரர் சொல்கிறாரு, ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த அனித்தியத்தை புரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ ஸ்தித பிரஜ லட்சணத்துக்கு பண்ண முடியும். ஓகே, தொந்துவாதீதோ விமத்சரஹா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதே சூரமந்திர தருமுல நிவாசக சையாபூதலமகிதம் வாசக சர்வ பரிகிரக போகத்யாக கஸ்ய சுகம் ந கரோதி விராக பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எங்க மலையில் பாடினோம் அந்த சுரமந்திர. அவன் வந்து மரத்துலேயும் மரத்தடியிலையும் ஆனந்தமாக தூங்குவானா, நல்ல அரண்மனையிலையும் தூங்குவானா, எங்கேயும் ஆனந்தமாக இருப்பானா. அவன் வந்து ஞானி. புரியுறதா? தூங்குது பாரு அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது தூங்குது பாரு. அப்படி வீட்டில் சில பேருக்கு ஆத்திரமாக இருக்கும்,
ஒருத்தனாவது நிம்மதியாக இருக்கான கூட. இருக்கிறதுலே வாழ்க்கையிலேயே நமக்கு ரொம்ப சுகமான ப்ராக்டிக்கலாக விலை கொடுத்து வாங்க முடியாத எதுன்னா தூக்கம். அது எப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அப்போல்லாம் தூக்கி போயிடுங்க, கிளாஸில் உட்பட. ரொம்ப வேல்யூபிள் அது. புரியுதா? அத்வைத்தத்துக்கு சமம் அது. தொந்துவாதீதோ தொந்துவைகி சீதோஷ்ண திபிகி அந்நியமான அபி. இருமைகளினால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். செல்ஃப் பிட்டி கிடையாது. என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை நான் போனால் அப்படி தான் எல்லாம். உப்பு விற்க போனால் மழை வரும், தவிடு விற்க போனால் காற்று வரும். என் ராசிங்க, என் ராசி அப்படி தான். இது புலம்பப்படாது, இந்த மைண்ட் செட்டு கூடாது, செல்ஃப் பிட்டி கூடாது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கணும், ஆறுதலாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். கால்வடாத, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், இது இப்போ தான் இருக்கிறது, அப்புறம் சரியாயிடும், அப்புறம் சரியாயிடும். அப்புறம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி மந்திரம்லாம் பண்ணி திருப்பி தாயத்தெல்லாம் கட்டி வேப்பலை அடித்து சரியாயிடும். இப்போ பண்ணிவிடுவோமா, இந்த வேலை பண்ணிவிடுவோமா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படி அந்த வேலையிலே பாதியிலே நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என் மனசு கேட்க மாட்டேறது அப்படின்னா, இந்த வேலையை முடிச்சுட்றா. அப்போ தான் நினச்சேன் நான் கிருஷ்ணரை, அவர் அந்த குருக்ஷேத்திரமே முடிக்கணும். நமக்கு லோக்கல் வேலையிலேயே இந்த கஷ்டம் இருக்க, அந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய குருக்ஷேத்திரத்தை முடித்து பகவத்கீதையை சொல்லி முடிக்க ஒரு சமரூபம் பண்ணணும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த அர்ஜுனன்கிட்ட. இல்லை அப்படித்தானே தோணுது? அப்படி தோணுச்சுன்னா அவர் ஞானி இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் பிரகசன்னிவ பாரத, நீ ஹோல் மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான சுச்சுவேஷன்ஸு, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கிருஷ்ணர் மாத்திரம் புன்முறுவலாக இருப்பார். தட் இஸ் ஆயிடு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அபிச்சின்ன சித்தகா, அந்த ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஆனால் செல்ஃப் பிட்டி கூடாது. ஸ்ட்ரகிள், நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் அந்த புலம்பல் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறார். அடுத்தது விமத்சரோ விகமத்சரோ நிர்வைர புத்திஹி. விமத்சரோ விகமத்சரோஹோ நிர்வைர புத்திஹி ஷமஹா துல்யஹா யதிர்ச்சா லாபஸ்ய சித்தௌ அசித்தௌ ச. ஓகே, பியூட்டிஃபுல்லாக சொல்லி முடிக்கிறார். அது என்ன அப்படின்னா, நாம் இதோட முடிப்போம். இதில் விமத்சரோ, அதுக்கு மூலம் இவர் சொல்கிறது சங்கரர், விகதமத்சரோ நிர்வைர புத்தி, அலம்புத்தி மாதிரி நிர்வைர புத்திக்கு. விகதமத்சரகனா அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, கம்பேரிசன் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் கிடையாது, கம்பேரிசன் கிடையாது. இந்த கம்பேரிசன் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸாக வருது. அந்த காம்ப்ளெக்ஸு 2 டைப்பு: சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒன்று கர்வம், இன்னொன்று பொறாமை. இது கல்யாண குணம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணங்கள். ஓகே, இவன் என்ன பண்ணிருப்பான், நேக நானாஸ்தி கிஞ்சன, துவைத்த பிரபஞ்சத்தை அபவாதம் பண்ணினவன். சாந்தம் சிவம் அத்வைத்தம் ஏக்கம் ஏவ அத்விதீயம். இந்த ஞானத்தினால ஞானிக்கு பொறாமையோ கர்வமோ இயற்கையாக இருக்காது. அந்த மைண்டு இருக்கு இல்லையா, அந்த மைண்டுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் இவனுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தையே. இது நிதித்தியாசன யோகி. ஆனால் இவர் இருக்கான் இல்லையா, நம்ம ஸ்தித பிரஜன், அவன் எப்படி இருப்பான், ஸ்தித பிரஜானிக்கு சகஜமாக இருக்கும். அவனுக்கு எந்த இடத்துலையுமே அந்த கர்த்தருத்துவம் போக்தருத்துவம் இருக்காது.
அவன் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் இருப்பான். என்ன பண்ணுவான்னா, துக்கேஷ்வனுத்விக்னமனாகா சுகேஷு விகதஸ்பிருகா வீதராகபயக்ரோதகா ஸ்திததிர்முனிருச்யதே. அதாவது நிதித்தியாசனம் பண்ணி முடித்தவன் இனி எந்த சாதனையும் இல்லாதவன், 7 ஸ்டெப்பு முடித்தவன், அவன் தன்கிட்டயே தானாக ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பான். புரியுதா? அவன் வந்து சந்தோஷம் வந்தால் துள்ளலும் துக்கம் வந்தால் துவளுதலும் இருக்காது. இது சொல்கிறது சுலபம். அதைவிட கேட்பது சுலபம். அந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஸ்லோகத்தை பாடி காட்டின்னு இருக்கேன், இல்லை நீயே பாடுறதுக்கு ட்ரை பண்ண, வராது, வரவே வராது. புக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது புக்கு வச்சுட்டு தனி ரூமில் போயிடணும், அழுதுண்டே பாடணும். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததே துக்கேஷு மனுத்விக்னமனாகா சுகேஷு. அப்படி எப்படி அது நம்ம பவுசுக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் குறிப்பாக யாருக்கு தெரிஞ்சாலும் இப்போ லேட்டஸ்ட் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா பவுஸ் கூட நீ என்ன மாட்டி விட்டேன்னு நான் உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், புரியுதா? ஆனால் சில்ட்ரன்ஸுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லணும், போட்டு கொடுத்துரும். புரியுறதில்ல? அப்போ குழந்தைங்க இருக்கும்போது நம்ம வந்து சிரிச்சா மாதிரியே ஆனந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கணும், சுக துக்கத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ தான் அந்த குழந்தைங்களுக்கு ஹீரோவே, நீ தான் ரோல் மாடல், புரியுதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு இங்கே சங்கரர் வந்து சாதகனுக்கு அது சாதனை, ஞானிக்கு வந்து அவனுக்கு இதுக்கு. அதனால் நிர்வைர புத்தி, காம்படேட் கிடையாது அவனுக்கு, காம்படேட் புத்தி கிடையாது. அவன் வந்து இது இல்லையே அது இல்லையன்றதெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டான். ஓகே, கௌஷிக மன்னன் ஒருத்தன் இருந்தான், துரியோதன மன்னன் ஒருத்தன் இருந்தான், புரியுதா? 2 பேருமே காம்படிட்டர். யாரை பார்த்து? கௌஷிக மன்னன் வந்து வசிஷ்டரை பார்த்து ஆத்திரம் அடைஞ்சான். என்னையா நீ மாத்திரம் இதுவா, நான் பார்த்துட்றேன் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. துரியோதனன் அவனுக்கும் இதே மாதிரி தான் எரிச்சல். ஒருத்தன் மகரிஷி ஆகிட்டான், ஒருத்தன் மகாபாவி ஆகிட்டான், புரியுறதா? அப்போ நீ எது மதம் ஆச்சரியம் இருந்தால் அதெல்லாம் நீ வந்து இது பண்ணணும். இந்த கிளாஸ் கூட நல்லா ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஆனால் சாஸ்திர முன்னாடிலாம் வந்து குருகுலத்தில் இருந்தோமா, இப்போ சாஸ்திரகணா ஆச்சரியம் இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஆச்சரியம் இதில் புகுந்து விளையாடுவது. ஒரே சாஸ்திரகணாலேயே அவன் மாத்திரம் பெருசாக ஒன்றும் கீழ்ச்சி இல்லை, அவன் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டான், ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டா தெரியுமில்ல, அப்படி சொல்லும்போது பொல்லாப்பு பசப்பில் சொல்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த பிரமுக அதை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நீ கிளாஸ் எடுக்கலை, பிரதான கிளாஸில் தான் இதெல்லாம் சொல்ல முடியாது. நான் தனியாக சொன்னேன், நான் சொல்லலை இல்லைல்ல. அதனால் அப்படி புரிஞ்சுக்கணும். ஓ, இந்த இடத்துல இன்னும் அந்த இதெல்லாம் ஈரம் வந்து இருக்குது, அது காயலை, அப்போ வெயிலில் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் கிளாஸில் போடணும், ஊற வைக்கணும், அப்போ தான் சரியாகும். இதெல்லாம் சரியாக தான். சமஹா மீன்ஸ் சித்தவ் அசித்தௌ ச. சமக இஸ் ஈக்குவல் டு துல்லியகா. துல்லியகனா என்ன? ரியாக்ஷன் மோட். எப்பவுமே வந்து ரியாக்ஷன் பண்ணுறது. சட்டுன்னு முகம் மாறும், ஓகே, சூழ்நிலை மாறும், அங்கே இருக்கிற பொருள் எது இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைப்பாங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, பசி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோ, தேவையில்லை. என்ன தேவையில்லை?
நீ கொஞ்சம் அறிவு இருந்துன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். இருந்துட்டு பரவாயில்ல சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே வேஸ்ட் ஆகிட போகிறதுன்னு சொன்னேன். இதுதான் நிதித்தியாசனம். உனக்கு எப்போ மைண்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு, சித்தம் அசித்தம், சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலையில் ரியாக்ஷன் பண்ணாத. ஓகே, எல்லாமே இது எல்லாமே என்னன்னா நிதித்தியாசனன்றது ஒரே ஒரு சொல்லில் சொல்லுங்களேன். அப்படி சொன்னீங்கன்னா இந்த சில கேசஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்சர்வில் வைக்க சொல்லுவாங்க. அப்சர்வேஷன் இல்லை, அப்சர்வேஷன் தானே, அப்சர்வேஷன் ஒன்று. இந்த அப்சர்வேஷனில் பேஷண்ட்டை வைக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் பேர். ஒரு செயலுக்கும் என் மைண்ட் என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ணுறது அப்படி பார்க்கணும். அது வெளியில் சொல்லிவிடக்கூடாது பைத்தியம் மாதிரியே. நம்ம இன்னர் சைடுக்குள்ளர டயலாக் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். புலம்புறது யார்? புலம்புறதுக்கு தான் சம்சாரி இருக்கானே, அவன் வெளியில் வந்து சொல்லிடுவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான், அப்புறம் மறந்து போயிடுவான். அப்புறம் சந்தோஷமாக வந்தால் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருப்பான். புரியுதா? திருப்பி சம்சாரி ஆகிடுவான். அவனை சொல்லலை. இந்த ஞானத்தை வந்த பிறகு மனசில் என்னெல்லாம் பழைய பழக்கங்கள் வருதுன்றத அப்சர்வேஷன் பண்ணி ரீகரெக்ஷன் பண்ணுவான். தாட்டை எண்ணங்களை மாற்றி அமைப்பான். அந்த கண்ட்ரோல் ரூம்லேயே சரி பண்ணுறது தான் நிதித்தியாசனம். தேர்ஃபோர் எதிர்ச்சா லாபஸ்ய அல்லது அலாபஸ்ய சித்தௌ அசித்தௌ இஸ் ஈக்குவல் டு சமஹா. இந்த சமஹா வந்துட்டா சொல்லி நம்ம முடிக்கலாம். என்ன முடிக்கிறோம்? பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதம் ஆயாத். நிர்வேதம்ன்றது வைராக்கியம். இந்த உலகத்தை பரீட்சை பண்ணினா நமக்கு கிடைக்கிறது என்ன ரிசல்ட்டு? வைராக்கியம். ஓகே, பரீட்சலோகான் கர்மசிதான் ஞானினகா. இது அது கிருஷ்ணர் சொல்ல, சங்கர் சொல்ல, நான் சொல்கிறேன். இப்போ கர்மத்தில் தான் சொல்கிறான். கர்மம் பண்ணும்போது ஜகத்தில் நமக்கு வைராக்கியம் வரும். இப்போ சப்போஸ் ஞானினகா, அங்கே பிராமணகா போட்டிருக்கு இல்லையா, அது விவேகினகா. இங்கே ஞானினகா. ஞானினுக்கு என்ன வரும் ரிசல்ட்டு? சம ஆயாத், சமஹா ஆயாத். புரியுதா? பரீட்சலோகான் கர்மச்சிதான் ஞானினகா சமஹா ஆயாத். புரியுதா? அப்போது நீ கர்மத்துக்குள்ளற மைண்டு வந்து சமநிலை வந்துடுத்துனா, சமத்துவம் வந்துடுத்துனா, ரியாக்ஷன் மூடுலாம் இல்லாமல், இன்ஆக்ஷன் மூடுலாம் இல்லாமல் அதே ஒர்க்கை வந்து நார்மலாக பண்ணிட்டேன்னா நீ வந்து பல்ல கடிச்சின்னு பண்ணுறதில்ல, உள்ளுக்குள்ளே கொதிப்பு இல்லாமல் நார்மலாக பண்ணினா அவன் நிதித்தியாசன ஞானி அல்லது ஸ்தித பிரஜ்ஞ ஞானி, ஷமகா. அப்போ ஷமகன்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அப்போ செல்ஃபிட்டின்னா என்ன? செல்ஃபிட்டி இஸ் ஈக்குவல் டு அகங்காரஹா. எல்லாம் என்ன மையமாக வச்சிருக்கிறது. ஷமகனா என்ன? ஷமகனா சாட்சி பிரதானமானவன், அகம் சைத்தன்ய புருஷா. அப்படி சொல்கிறவன் எவனோ அவன் ஷமஹா. எனக்கு இப்படி நேர்ந்துருத்தே அப்படின்னு புலம்புறவனுக்கு பேர் செல்பிட்டி. அவன் அகங்காரகா. நான் சாட்சி பிரதானமாக இருக்கணுமா அல்லது அகங்கார பிரதானமாக இருக்கணுமா அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணுன்றது கிருஷ்ணரும் சங்கரரும் சொல்லி முடிக்கிறாரு. அதனால் நம்ம ஷமஹால இருக்கிறதுக்கு முடிச்சிருக்கோம் சித்ரா பௌர்ணமியில். அடுத்தது வந்து நம்ம ஜூன் மாதம் 6-7 சந்திக்கும் போது நம்ம வந்து இதனுடைய ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.